நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்பது அல்ல, என்னை நடத்தின கர்த்தர். முள்ளான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்களையும் மாற்றி உன்னை நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய். நான் ஏதாவது செயல்பட முடியவில்லை, ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நம்பி ஓட்ட இல்ல, தேவ பிள்ளைகள் தேவனை நம்பிதான் ஓட்ட. ஹல்லேலூயா. பவுல் எல்லாவற்றையும் செய்கிறவர். பவுல் ஒரு இடத்திலும் அவர் சொல்லவில்லை நான் என்று சொல்லவில்லை. அவர் கிருபை, அவர் தப்பு வைத்தார், அவரை பாதுகாத்தார், அவர் என்னோடு இருந்தார், அவருடைய தயவாலே நிற்கிறேன், அவருடைய தயவாலே வாழ்கிறேன், அவருடைய தயவாலே செய்கிறேன். ஆமென். அவர் கற்றுத் தருகிறது அதுதான் நமக்கு. அவர்தான் அப்பா. எந்த சூழ்நிலையில ஒரு தேவன் எந்த உயரத்துல கொண்டு வைத்தாலும் நமக்கு உள்ளத்துல சொல்லணும், அப்பா நீங்க தான் அப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் என்று சொல்ல ஒண்ணும் இல்லப்பா. ஹல்லேலூயா. அந்த சிந்தை உருவாக வேணும். ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றா. நான் என்று சொல்ல ஒரு நாளைக்கு சொல்லிடக்கூடாது, நான்ப்பா அப்படிடா, இதெல்லாம் செஞ்சது நான்ப்பா, நான் இருக்கிறது நான்ப்பா, இவ்வளவு நடத்துறது நான்ப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் நடத்துகிறார் ஐயா. ஹல்லேலூயா. அந்த சிந்தை உருவாக வேணும். எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு உயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு உயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான். அதான் யோசேப்பு சொல்லுகிறார், ராஜாவுக்கு இணையாக உயர்த்தப்பட்ட போது நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அந்த தீமையை நன்மையாக முடிய செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லல நான் சூப்பரா பண்ணையா, நான் அங்க தப்பிச்சையா, இங்க வந்தையா, போத்திப்பா வீட்டுல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படி சொல்லல. தேவன் தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் நமக்கு கற்றுத் தருகின்ற காரியம், அவர் தப்பு வைத்தார், அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னை நடத்தினார், அவர் என்னை பாதுகாத்தார், அவர் என் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். ஒரு நாளைக்கு சொல்லல நான் செஞ்சேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா நான் செஞ்சேன்னு? ஆமென். என்னாலதான் சொல்றீங்களா? என்னாலதான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ராஜா சொன்னார், நான் கட்டின மகா பெருசு அப்படி சொன்ன, முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி தர காரியம் ஒன்னே ஒண்ணுதான், எப்போ அவருடைய கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. எல்லா சூழலும் அவருடைய கிருபை வேணும். எந்த சிச்சுவேஷன் நீங்க யாரா இருக்கலாம், ஆனா அவருடைய கிருபை இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமே. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மன்னு சொல்ல ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கிருபை இருப்பதனால தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சமயத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆமென், அவங்க சொன்னாங்க, ஒரு புள்ள அந்த நாட்டில் இருக்காங்க, ஒரு புள்ள ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஒரு புள்ள இங்கே இருக்காங்க, பிரதர் அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, இவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க மொத்த கதையை சொல்லி இவங்களுக்கெல்லாம் தனித்தனியா ஜெபிங்க பிரதர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜெபங்கள் அப்படி கிருபை, நாம தேவனை சார்ந்து இருக்கும் போது தேவனுடைய பிரசனம் நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகள் இருக்கின்ற இடத்துல தேவன் அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அவருடைய கிருபைக்காக நாட வேணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக நாட வேணும். நான் என்கிற மாம்சம் ஒரு நாளைக்கு வந்துடக்கூடாது. பவுல் ஒரு இடத்துலையுமே சொல்லல, அவர் நான் தான்ப்பா இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. அப்படியே திருப்பி கொள்ளும்போது இங்க தாவீது அழகாக சொல்லுவார். தாவீது எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவார், என்னை சிங்கத்தின் கைக்கும் 17 சாமுவேல் 17:37 சொல்லுவார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்ன தப்பு வைப்பார் ஐயா. ஹல்லேலூயா. நான் இல்ல, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்பது அல்ல, என்னை நடத்தின கர்த்தர், என்னை தப்பு வைத்த கர்த்தர், என்னை பாதுகாத்த கர்த்தர், எல்லா சிச்சுவேஷனிலும் என்னோடு இருந்த கர்த்தர், எல்லா சூழ்நிலையிலும் என்னை நடத்தின கர்த்தர், எல்லா வாழ்க்கை பயணத்தில் என்னோடு வந்த கர்த்தர் இன்னும் நடத்துவார். பவுல் அதை தான் சொல்றாரு, என்னை தப்பு வைத்தார், தப்பு வைக்கப்பட்டிருக்கோம், இன்னும் என்ன தப்பு வைப்பா. அவர் தேவனை சார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. யாரை சார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பலகீனங்கள் வரும்போது, உங்க வாழ்க்கையில உடைவுகள் வரும்போது அவர் சொல்கிறார், என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கு. ஹல்லேலூயா. என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கு. ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த காலை பொழுது நம்மோடு பேசு, என்ன சார்ந்துரு. உன் முள்ளான வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்களையும் மாற்றி உன்னை நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது பவுலுக்கு தான் சொன்னார், எல்லாருக்கும் முள்ளுன்னு நான் சொல்லல வரல. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் உங்க சிச்சுவேஷன், நீ தேவனை சாரணும். ஆண்டவருடைய எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் தேவனை நாடி இருக்க வேணும். காலை தொடங்கும் போது தேவனுடைய சமூகத்தண்டையில நாடி இருக்க வேணும். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த சிந்தை உருவாக வேணும். ஹல்லேலூயா.
நான் என்று சொல்ல எனக்குஞ்சும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்குஞ்சும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா எதுவும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா எதுவும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல, ஒரு முறை சொல்லுங்க. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களை தாழ்த்தி சொல்லுங்களேன். திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும், தாழ்த்தி சொல்லுங்களேன். ஓ நான் என்று தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இல்ல திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது, இந்த உயர்வு எல்லாம் அவர் தந்தது. ஓ தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா எதுவும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா எதுவும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை இன்னும் வேணும்ப்பா. உங்க கிருபை அது மட்டும் போதும்ப்பா. உங்க கிருபை இல்லை என்னால வாழ முடியாதப்பா, ஒன்றும் இல்லை. உள்ளத்தினால சொல்லுங்களேன். உங்க கிருபை வேண்டுமே டாடி, உங்க கிருபை போதும். ஓ உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அவர் மகிமைப்படட்டுமே, உங்களை பார்த்து அவர் மகிமைப்படட்டுமே, தேவராஜ்யம் மகிமைப்படட்டுமே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. ஓம் கிரேசப்பா லகாமா ஷேகரே நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. Thank you Holy Spirit. அவருடைய கிரேஸ். எல்லாரும் உங்க உள்ளத்து நாளில் கை வச்சு சொல்லுங்களேன். டாடி உம்முடைய கிருபை டாடி. உள்ளத்து ஆழத்தில் கை வச்சு சொல்லுங்களேன். உங்க கிருபை டாடி. என் வாழ்க்கையில முள்கள் இருக்கலாம், என் வாழ்க்கையில முள்கள் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குவாப்பா. பலன் என்னை பூரணமாய் விளங்கு தகப்பனே. ஆனா எனக்கு உம்முடைய கிருபை வேணுமப்பா. என்னுடைய நெருக்கத்தின் வேலையில, கண்ணீரின் வேலையில, கஷ்டத்தின் மேலையில நான் நிக்கணும்னா உம்முடைய பலன், கிரேஸ் எனக்கு வேணுமப்பா. உள்ளத்தின் ஆழத்தின்னு கேளுங்களேன். உம்முடைய கிருபை வேணுமப்பா. ஹல்லேலூயா. பவுலுக்கிட்ட சொன்னீங்களே என் கிருபை போதும்பா, அது இருந்தா போதும் பலன் விளங்கும்னு சொன்னீங்களே, அந்த கிருபை தான் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த கிருபை வேணும்ப்பா. நாங்க தொலைச்சிருந்தோம்னா, இழந்திருந்தோம்னா அந்த கிருபையை மீண்டும் எங்களுக்குள்ள புதுப்பீங்கப்பா, புதுப்பீங்கப்பா. கேளுங்களேன். நீங்க நிற்பது உங்களுடைய பலன் அல்ல சகோதரனே சகோதரியே, நீங்க செயல்படுவது உங்களுடைய பலன் அல்ல. ஆவியான திரும்ப திரும்ப பேச சொல்லுகிறாரு. உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய பலன் அல்ல, அது அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ், அவருடைய கிரேஸ், அவருடைய கிரேஸ். ரீஹண்டராமா ஷேகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தின் பாட்டை கேளுங்களேன். கிருபை வேணும், கிருபை வேணும். உங்க மார்போடு சேர்த்து உங்க கையை வச்சுட்டு சொல்லுங்களேன். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை பாதி நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை ஃபாதர்
Without your grace we are nothing, Father. Fill us with your grace, Father. Rimarama shekere, unga kirubai vendume, unga kirubai podume, unga kirubai illama நான் ஒன்று சத்தத்தை உயர்த்தி ஒரு முறையோடு உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை Father நிரப்புங்கப்பா. கிருபைக்காய் கேட்டு நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் Father உம்முடைய கிருபையால நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரை நிரப்புங்க Father. உம்முடைய கிருபை இருந்தால் போதும். பலகீன நேரத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் அல்லவோ அப்பா. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும். எங்க கிருபை அவர் சொன்னது போல நாங்க ஒண்ணு இல்லப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உடைய அபிஷேகம் உடைய கிருபை ஒவ்வொருவரையும் முறைட்டும் அப்பா. தனித்தனியா நிரப்புங்கப்பா. Father எங்க உள்ள உடைந்துமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. என் மாம்சம் அதை பெறவிடாமல் தடை செய்தார், எங்க சுபாவங்கள் தடை செய்தா இப்போதே நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். மாம்சத்தில் இருக்கிற தடைகள், எங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், எங்க சுபாவ தடைகள், எங்கள் சத்துருவினால் எங்களால் செயல்பட விடாது இருக்கிற தடைகள், தேவ கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படாது இருக்கிற தடைகள், I break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். கிருபை பெருகட்டும் அவர்களுக்குள்ளும். தேவ கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவ கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை இல்லாம ஒண்ணு இல்லை தகப்பனே. கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை, கிருபை இல்லாம ஒண்ணு இல்லை. இயேசு வழியா கேட்கிறேன் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார் கிரேஸ் தான் எல்லாம். ஆமென். முள் தான் இருக்கு, எனக்கு முள்ளுக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனாலும் அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபை சொல்லிட்டார், அவருடைய கிருபை இருந்தா போதும், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. ஆமென். இரண்டாவது பவுல் சொல்லுகிற காரியம் அழகாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு. ஆமென். அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். ஜீசஸ், thank you Holy Spirit. 2 கொரிந்தியர் பிலிப்பியர்ல அவர் அழகா சொல்லும்போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்களேன். பிலிப்பியர் 4:13 படிங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கொரிந்தியர்ல என்ன சொல்லுகிறாரு? இந்த முள் இருக்குதப்பா, எனக்கு பலம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமே. இங்க அவர் அழகா சொல்றாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பலகீனத்துல, உன் பலகீனத்துல என் பலன் பூரணமா வழங்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ பவுலுக்குள்ள ஒரு வார்த்தை மாறுது பாருங்களேன், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இந்த சிந்தை உருவாக வேணும். ஆமே. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்ன பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஆமென். இது இந்த வார்த்தைக்கு பின்னதாக ஒரு தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை காட்டுது இந்த பதம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லணும்னா சும்மா சொல்ல முடியாது. ஆமென். தேவனுக்கு மேல உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த் இருந்தா, விசுவாசம் இருந்தாதான் இந்த வார்த்தை வரும். என்ன பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவப்பா. ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. எனக்கு பலன் வேணும் தான், முள் இருக்கிறது தான், எனக்கு என்னால் செயல்பட முடியவில்லை தான், என்னால் தொடர்ந்து ஓட முடியவில்லை தான், நான் ஏதாவது செயல்பட முடியவில்லை, ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னோடு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க வெளிப்படுத்தின புத்தகத்திலே பில்தெல்பியா சபைக்கு தூதனுக்கு எழுதும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் அழகாக சொல்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஹல்லேலூயா. ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என்ன இருக்கு? கொஞ்சம் பலம், ஆனாலும் நீ செயல்படுகிற எது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா.
உனக்கு கொஞ்சம் பலன்டா இருக்கிறது, ஆனாலும் நீ செயல்படுகிறாய். என்னன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலைப்பொழுதில் நம்மோடு பேசுகிறோம். பலகீனம் தான், ஆனாலும் உன்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். இங்க அழகாக இருக்கிறான். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆமென். திறந்த வாசல் வேணுமா? கொஞ்சம் பலத்திலும் செயல்படு இயேசுவுக்காக. உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. பலகீன நேரத்திலே அவருடைய கிருபை இருக்கும், அவருடைய பலன் பூரணமா இறங்கும். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னை பலப்படுத்தி உன்னை சக்திப்படுத்தி உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாதலை திறந்து ஒரு திறந்த வாசலை வைத்து உன்னை நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. நீங்க எத்தனை பேர் இந்த காலைப்பொழுதில் நம்ம சொல்ல முடியும், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு? பலகீனம்னு சொல்லி முடங்கி போயிருக்கிறோமா? பலகீனம்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோமா? பலகீனம்னு சொல்லிட்டு ஐயோ நான் எப்படி செயல்படுவதுன்னு சொல்லிட்டு முடங்கி போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஆமென். எல்லா சூழலும் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. உனக்காய் நிற்கிற கிறிஸ்து உண்டு. உனக்காய் செயல்படுகிற கிறிஸ்து உண்டு. நீங்க கொஞ்சம் பலத்துல செயல்பட்டு பாருங்களேன், அடைக்கப்பட்ட வாதலை தேவன் திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாதலை திறப்பார் அவர். நல்லா அடைச்சிருக்கிறா, பலன் இல்லையா? சில சொல்லுவாங்க, பலன் இருந்தானா நான் வாதலை உடைச்சாது பார்த்துருப்பேன். ஆமே, ஆண்டவர் சொல்ல, உன்னை பலப்படுத்துகிற நானப்பா. ஹல்லேலூயா. கொஞ்சம் பலத்துல நீ என்ன நம்பி நில்லு. ஆமே, உனக்கான திறந்த வாதலை நான் தருவேன். ஆமே, திறந்த வாதலை தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து? ஆமே. பவுல் சும்மா சொல்லல, தேவன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. ஆமே, தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. அதனால சொல்றது, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. பலகீனம் என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவரை நான் பார்த்துட்டேன். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்த்திருக்கீங்க? உங்களை பலப்படுத்த சக்திப்படுத்த கிறிஸ்துவை பார்த்திருக்கீங்க? ஆமென். அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுப்பா, நீ சோர்ந்து போகாத. உன் பலகீனத்தை பத்தி நீ தோர்ந்து போயிடாத. உன் பலகீனத்தை பத்தி நீ சோர்ந்து முடங்கி போய் உட்கார்ந்துடாத. எனக்குடைய வாழ்க்கையில இந்த முள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்காத. என் வாழ்க்கையில இந்த முள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கா எழும்பாதபடி நீ நின்று விடாத. இந்த முள் என்னை குத்துகிறது என்று சொல்லி உன் வாழ்க்கை பயணத்தை முடக்கிடாத. உன் கிருபை, தேவ கிருபை விளங்கும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. அவர் உனக்காய் அடைக்கப்பட்டதை திறந்து உன்னை நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடைக்கப்பட்டதை பற்றி நீங்க பார்க்க வேணாம், நீ செயல்பட ஆரம்பி. பவுல் செயல்பட்டார். பவுல் முடங்கி போய் கிடக்கல. அவருடைய பலகீனத்தை பற்றியிட சொல்லிட்டு இருக்கல. என்னுடைய பலகீனம்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்லுறாரு. ஆனால் தேவனை பார்த்த பிற்பாடோ என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். அந்த ஃபெய்த் வேணும், அந்த விசுவாசம் வேணும். உங்களை பார்த்து ஒருத்தர் பலவீனம்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு சொல்லணும், போய் சொல்லணும், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஒரு அல்லேலூயா. ஆமா சிஸ்டர், எனக்கு பலகீனம் தான். ஆமா சிஸ்டர், முடியலதான். ஆனா வார்த்தை வரணும், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமே, எதுவும் என்ன தடை செய்ய முடியாது. என்ன பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறா. என் வாழ்க்கை பயணத்தை, என் ஊழியத்தை, எனக்கு தேவன் தந்த நன்மைகளை, எனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை, எனக்கு தேவன் தந்த திட்டங்களை, எனக்கு தேவன் தந்த வாழ்க்கையை தடை செய்ய எந்த சத்ருவாலும் முடியாது. ஏனென்று சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நான் என் பலத்துல நிற்கல, என் பலத்துல ஓடல, என் பலத்துல செயல்படல, என் பலத்துல எதையும் செய்யவில்லை. எனக்கு ஒரே நம்பிக்கை, என் பலகீனத்திலும் அவருடைய கிருபையை தொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. கிறிஸ்து உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. இன்னைக்கு சொல்லணும், பலகீனம் இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. தாவீது அதான் சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் தப்பு வைத்த, கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் என்னோடு உண்டு, இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்பு வைப்பார். ஆமென். வாழ்க்கையில சில பெலிஸ்தியன் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்கு போராட பலன் இல்லாம இருக்கலாம். பெலிஸ்தியன் பலமா இருக்கலாம். உங்களுக்கு பெலிஸ்தியனோடு போராட பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே கூட உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே உண்டு. ஹல்லேலூயா. நீங்க வீக்கா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எல்லா சூழலிலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. நீங்க அவருடைய கிருபைக்காய் அப்படி வாஞ்சித்து நில்லுங்களே, நின்னு பாருங்களே.
வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்க முடியும். பவுலுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதுப்பா. அந்த கிருபையை மாத்திரம் நீ நாடி அந்த கிருபையை மாத்திரம் நோக்கிட்டு, உன் மாம்சத்தை பார்க்காத, உன் படிப்பை பார்க்காத, உன் திறமைய மேல உன் நம்பிக்கை வச்சிடாத. ஹல்லேலூயா. உன் பணத்து மேல உன் நம்பிக்கை வச்சிடாத, வேற எதுக்கு மேல உன் நம்பிக்கை வச்சிடாத. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஆமென். எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, என் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்கள தெரியும், அவங்கள தெரியும். நோ, ஒருவர் மாத்திரமே உண்டு, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம் வாழ்வதற்காக தன்னையே பலிக்காய் கொடுத்த ஒரே ஒரு இயேசப்பா நமக்கு உண்டு. அவர் இருந்தா போதும். வாழ்க்கையில முள்ளா இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுவா. வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாதலை அவர் திறப்பார். பலன் இல்லாத நேரத்திலே அவர் உனக்கு பலனை தருவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பலாமா? ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை எனக்கு போதும். ஜீசஸ், ஹல்லேலூயா. என் கிருபை எனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்களா பாட. அவர் இடைப்படுகிற நேரம் இது, அவர் உன்னை நிரப்புகிற நேரம் இது, அவர் உனக்கு உடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற நேரம் இது. அவளுக்கு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்ட அப்பாவை நோக்கி பாருங்களேன். எனக்கு வாழ்க்கையில உடைய கிருபை வேணும் அப்பா. என் வாழ்க்கையில் இருக்க முள்ளுகள் மாறணும் தகப்பனே. என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாதல் திறக்கணும் தகப்பனே. என் பலகீனத்துல உங்க பலன் எனக்கு பூரணமாய் விளங்கணும் தகப்பனே. வாய்களை திறந்து கேளுங்களேன். ஹல்லேலூயா. உன்னை தடை செய்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் கிரியைகளும் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். ஹல்லேலூயா. இயேசு நாம சொன்னா போதும், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும். உன்னை வாழ்க்கையை பலகீனப்படுத்துகிற காரியங்கள் இயேசு நாமத்தை பலகீனத்துல உயர்த்தி பாருங்க. சபை சொல்கிறது, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலம் ஆனாலும் என்னுடைய நாமத்தை நீ உயர்த்தினபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான். ராமா சேகரே, உனக்கு கொஞ்சம் பலம், அந்த கொஞ்சம் பலத்துல தேவனுக்கு உண்மையாயிரு. கொஞ்சம் பலத்துல தேவனுக்கு உண்மையாய் நில்லு. கொஞ்சம் பலத்துல தேவனை சார்ந்து நில்லு. கொஞ்சம் பலத்துல தேவனுக்காய் செயல்படு. ராமா சேகரே ரீமா லாட்டுரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாளந்து வாங்கி நம்ம கொண்டு புதைச்சு வச்சான். ஐயோ எனக்கு முடியாது, 5 கிடைச்சுன்னா நான் செஞ்சிருப்பேன் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் பலத்துல நீ எதையாலும் செய், தேவனுக்காய் நில்லு, தேவனுக்காய் செயல்படு, தேவனை நம்பி செயல்படு, தேவனை நம்பி நில்லு. உன் வாழ்க்கையில பூட்டப்பட்ட வாதலை நான் திறப்பேன். வாழ்க்கையில பூட்டப்பட்ட வாதல்கள் திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் திறக்கும். உன் வாழ்க்கையில பூட்டப்பட்ட வாதல்கள். ரீமா ஹரமா சேகரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்களேன். The Spirit of God உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஒருவர் கூட இந்த அறையை விட்டு சும்மா போய்விடக் கூடாது. தேவ மகிமை ஒவ்வொருவரை மூடட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Let the Spirit of இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலகீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆவியானவர் இயேசுப்பா நம்மோடு பேசுகின்ற வார்த்தை இதுதான். பலகீனத்துல நீ பலகீனம்னு அழுது கொண்டிருக்கிற எல்லாம் ஒரு காரியமாகல மகனே. நீ பலகீனம், இதுதான் என் வாழ்க்கையில பலகீனமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறாய் அல்லவோ, அந்த காரியத்திலே ஆவியானவர் சொல்லுகிற என் பலன் பூரணமாய் விளங்கும். ஜீசஸ், ஜீசஸ் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் அவர் மேல நம்பிக்கை வரட்டும். பவுல் சொல்கிறார், பலகீனோன்னு சொல்லிட்டு இருக்கிற பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல இந்த இடத்துல சொல்ல முடியும், தேவ வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளையே, தேவ சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளையே, தேவ செவிவா இருதயத்திலே தொனித்தது என்று சொன்னார், ஒரு செவிகளிலே விழுந்தது என்று சொன்னார், இருதயமாகிய பலகையிலே அது பதிக்கப்பட்டது என்று சொன்னார். வாய்களை திறந்து சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. வாய்களை திறந்து சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னுடைய பலகீனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. Thank you, Holy Spirit.
Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Daddy. Hallelujah. Hallelujah. அவர் ஒருவரையும் வெறுமையாய் விடுகிற தெய்வம் அல்ல. ஒருவரையும் அவர் வெறுமையாய் விட மாட்டார். இந்த இடத்துல இருக்கிற ஒருவரையும் வெறுமையாய் விட மாட்டார். Hallelujah. Hallelujah. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பவுல் சொல்கிற அந்த முள் எதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் என்ன நான் உயர்த்தக்கூடாதப்பா, உங்க கிருபைக்கா நான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும்ப்பா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவ்வளவுதான். அவரை நம்ம நாடி நிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் அவரை நாடி நிக்கணும். அவருடைய கிருபைக்காக கெஞ்சி நிக்கணும். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா. தாழ்த்து விடாதபடிக்கு தடையா இருக்கிற எதுவா இருக்கலாம், உன் வாழ்க்கையில பாவங்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், மாம்ச செயல்களா இருக்கலாம், சிந்தைகளா இருக்கலாம், வார்த்தைகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்களேன். டாடி என்ன நான் தாழ்த்துக்கிறேன்னப்பா. நம்ம தேவ சன்னிதானத்துல ஒண்ணும் இல்லை சகோதரனே சகோதரி, நம்ம ஒண்ணுமே இல்லை. அப்பாவிட்ட கண்ணீர் விட்டு வடிச்சு நீ ஜெபம் பண்ணி பாரு. உன் வாழ்க்கைய யாரு முன்பதாக அவர் கண்ணீர் விட வைக்க மாட்டார். யார் முன்பதாக உன்னை கண்ணீர் விட அவர் வைக்கவே மாட்டார். தேவ சன்னிதானத்துல கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் எந்த மனுஷன் முன்பதாக ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிக்க தேவையில்லை. தேவ சமூகத்தை உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. ரேக்கமா சிகந்துரமாலா தேரே. Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. அவர் உன் வாழ்க்கையில வந்தா உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை டோட்டலாவே மாறிடும். இன்னைக்கு எழும்ப முடியாமல் இருக்கலாம். அவரும் வாழ்க்கையில வந்துட்டா உன்னால் எழும்பி பெரிய காரியங்களை செய்ய தேவன் பலப்படுத்துவார். எங்க அப்பாட்ட கேக்குறது, எனக்கு உங்க கிருபை வேணும்ப்பா, என் வாழ்க்கையில வாருங்கப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்களால முடியலன்னா ஏசப்பா எனக்கு கொஞ்சம் பலம் கூட இல்லை, நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, உமக்காய் நிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்ன நிக்க முடியல அப்படின்னு வாய்களை திறந்த அப்பாட்ட பலன் கேளுங்களேன். டாடி எனக்கு உங்களுடைய பலன் வேணும்னு கேளுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு பலன் வேணும்னு கேளுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Amen. Thank you Jesus. Thank you Holy Father. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரண்டா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரண்டா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பதும் நீரே என்றா, என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரண்டா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்கா விசுவாசம்
உங்க சத்தம் உயரட்டுமே, அவர் மகிமைப்படட்டுமே. அவர் ஒரு நாளைக்கு மறக்க மாட்டார். யார் மறக்க? ஒரு முறையோடு என் தேவன். நல்ல சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு ஓ என்றாகிலும் என்னை மறந்தது. ஒரு முறையோடு என் தேவன்